ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படியாக அதை செய்வேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை தருகிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ, அப்போ தேவனுடைய நாமம், இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிறோம், கேட்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் பெற வேண்டிய விதத்தில் நாம் கேட்பது இல்லை. அதைத்தான் இயேசு அவர்களுக்கு சொன்னார். நீங்கள் என்னிடத்தில் இதுவரை ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது பரிபூர்ணம் அடையும்படி நான் செய்வேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் ஒருமனப்பட்டு எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். நம்ம பெற்றுக்கொள்ளுறோம் அப்படின்னு ஒரு விசுவாசம். இயேசுவின் நாமத்தில் நம்ம கேட்கும் பொழுது குமாரனில் பிதா மகிமைப்பட வேண்டும், குமாரனில் பிதா உயர்த்தப்பட வேண்டும். ஆவியானவர் ஏன் இந்த வசனத்தை தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், நாம் கேட்பது நமக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய சுய நலனுக்காக, நம்முடைய சுயத்திற்காக, நம்முடைய சுய லாபத்திற்காக, இதெல்லாம் நமக்காக கேட்கிறோம். கடனை மாற்றுங்க ஆண்டவரே, கல்யாணம் நடக்கணும் ஆண்டவரே, வீடு கட்டணும் ஆண்டவரே, அதை பண்ணணும் ஆண்டவரே, இதை பண்ணணும் ஆண்டவரே, வேலை கிடைக்கணும் ஆண்டவரே, குழந்தை பிறக்கணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே. புளி இல்லை, உப்பு இல்லை, காரம் இல்லை, மிளகு இல்லை, மிளகா இல்லை, இதெல்லாம் நம்ம கேட்குறோம். கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விசேஷித்த காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற ஒரு காரியம் குமாரனில் பிதா மகிமைப்படத்தக்கதான காரியம். அப்படின்னா என்ன? அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சிங்க, குருடர்களை பார்வையடைய பண்ணுங்க, செவிடர்களை கேட்க பண்ணுங்க, முடவர்களை நடக்க பண்ணுங்க, பலவீனரை நாங்கள் ஆதரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த ஜனம் அழிக்கப்படாதபடி காக்கப்பட நீர் அனுக்கிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாம் ஜனங்களுக்காக, அழிந்து போகிற மக்களுக்காக நாம் பரிந்து பேசாதபடி, நாம் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இதை செய்யுங்க ஆண்டவரே, அதை செய்யுங்க ஆண்டவரே, அப்படி செய்யுங்க ஆண்டவரே, இப்படி செய்யுங்க. அதில் நாம் தேவனுக்கே சில ஆலோசனை, இதை இப்படி செய்யுங்க ஆண்டவரே, இது அப்படி வேணாம், இப்படி செய்யுங்க. அவர் திட்டத்துக்குள்ள நாம் அவரை ஒரு வழியில் நடத்தி, இதெல்லாம் இப்படி செய்யுங்க அப்படி நாம் அவருக்கு டீச் பண்ணுறோம். ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். என்னென்னா, நாம் கேட்பது ஆண்டவர் அதில் பிரியமாக இருக்கிறாரான்னு பார்க்கணும். இப்போ வரங்கள் வல்லமைகள் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஆண்டவர் நம்மகிட்ட திருப்பி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் நீ குணமாக்குவீர் அப்படின்னும். அதுக்கு எதுக்கு நான் உனக்கு தரணும்? நான் ஜெபம் பண்ணுவேன், நீர் விடுவிப்பீர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் எதுக்கு உனக்கு தரணும்? உனக்கு அந்த வரங்கள் எதுக்கு வேண்டும் அப்படின்னா நாம் சொல்ல வேண்டிய சரியான காரணம் இருக்குது. இங்கே பாருங்க ஆண்டவரே, இவன் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கான், அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் இந்த வரங்களை கொடுத்தா நான் ஜெபம் பண்ணுவேன்ல, அவங்களாம் விடுதலை பெறுவாங்கள்ல, உங்கள் அன்புக்குள்ளே வந்துடுவாங்கள்ல, அதுக்கு எனக்கு அந்த வரங்கள் வேணும், அவங்க கண்கள் திறக்கப்படணும், அவங்க இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை அனுபவிக்கணும்
அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது குமாரனில் பிதா மகிமைப்படுவார். ஆமாம், அதில் அவர் சந்தோஷப்படுவார், மகிமைப்படுவார். அப்போ நம்ம கேட்குறத ஆண்டவர் நமக்கு செய்து கொடுப்பார். இப்போ நாம் அப்படி கேட்கல. நாம் எப்படி கேட்குறோன்னா, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு அப்படி வேணும், எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி நாம் நமக்கு தான் கேட்குறோம். நம்முடைய காரியத்தை கேட்குறோம், நம்முடைய விஷயத்தை கேட்குறோம். இதில் ஆண்டவர் எங்கே மகிமைப்பட போகிறாரு? இதில் ஆண்டவர் எங்கே உயர்த்தப்பட போகிறாரு? இதில் ஆண்டவர் எங்கே மேன்மைப்பட போகிறாரு? ஒன்றும் கிடையாது. நாம் கேட்குறோம், நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு குழந்தைய கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சாட்சி சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஆண்டவரை தேடவே மாட்டோம். குழந்தைய கொஞ்சதில், குழந்தைய கூட்டிக்கிட்டு போகிறதுல, குழந்தைய ஆடுறதுல, குழந்தை பாடுறதுல, குழந்தை விளையாடுறதுல, குழந்தை உட்காடுறதுல, குழந்தை நடக்கிறதுல, இதில் ஆர்வமாக இருப்போமே அல்லாமல் ஆண்டவருடைய காரியத்தில் ஆர்வமாக இருக்க மாட்டோம். அந்த பிள்ளை நடந்தால் பின்னாடி ஓடுறது, கீழே விழுந்தா ஐயோ என்னமோ என்னமோ ஆன மாதிரி. ஆனால் தேவனிடத்தில் முன்னாடியெல்லாம் குழந்தை இல்லாதப்ப, வேலை இல்லாதப்ப ஜெபித்த ஜெபம் இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஜெபமே கிடையாது. அந்த மாதிரி ஜெபங்களும் மூடி மறைக்கப்பட்டு விட்டது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கேட்டால் அதெல்லாம் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியாது, ஆண்டவருக்கு அதெல்லாம் தெரியும். ஆண்டவர் இந்த குழந்தையை வளர்க்குறதுல நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு ஆண்டவருக்கு தெரியாது. ஒரு அம்மா எனக்கு தெரியும். அந்த அம்மா ஜெபிக்கும் பொழுது அவங்க ஒரு நாள் கேட்டாங்க, ஜெபம் பண்ணும்போது இந்த பால்குடி குழந்தைகள்லாம் நம்ம ஏனையில் போட்டு தானே ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா. நான் சொன்னேன், நீங்கள் அதை வந்து தொட்டிலில் போடணும், நீங்கள் வந்து அதை இதில் தொட்டிலில் போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணணும், தேவையில்லை. குழந்தைய உங்கள் மடியில் போட்டு ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் செபிக்கும் பொழுது குழந்தைய தொட்டிலில் போட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் ஜெபம் பண்ணுறோன்னு தொட்டியில் ஆட்டிக்கிட்டு தொட்டியில் சுற்றி வந்துட்டு அப்படி இல்லை. நீங்கள் முழங்கால் படிக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா மடியில் படுக்க வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த குழந்தையின் மேலும் அந்த அபிஷேகம் இறங்கி வரும். இப்போ நீங்கள் ஜெபிக்க 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 ஆவியானவர்களை நிரப்பும் போது பிள்ளையும் கர்த்தர் நிரப்புவார். அப்போ அந்த குழந்தைக்கும் ஜெபிக்கணுன்ற ஆர்வம், துதிக்கணுன்ற ஆர்வம், கர்த்தரை மகிமைப்படுத்தணுன்ற ஆர்வம் உண்டாகும். அதைத்தான் நம்ம செய்யணும். அப்போ அந்த அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நான் அப்படி தான் ஜெபிக்கிறேன். அவங்க மடியில் குழந்தைய வச்சு நல்லா ஜோமுனாங்க, நல்லா ஜோமுனாங்க, நல்லா ஜோமுனாங்க. அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது, வாலிபனாக வரும்போது ஆண்டவர் அந்த பிள்ளைய ஊழியத்துக்கு அழைத்தார். அந்த பிள்ளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துச்சு. இன்றைக்கி அது வெளிநாட்டில் ஒரு ஊழியக்காரனுக்கு மனைவியாக இருக்குது. ஆண்டவருக்காக பலத்த கிரிகளை செய்யுது. ஏன்? அந்த தாயாருடைய செபம். அப்போ தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தந்தார். அந்த ஆசீர்வாதத்தை நான் அவருக்கு கொடுக்குறேன். அதான் அன்னாள் செய்தார்கள். அன்னாளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான் செஞ்சாங்க, மகிமைப்படுத்தினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் மகிமை உண்டாயிற்று. மூத்த மகன் மூலமாகவும் மகிமை உண்டாச்சு, சாமுவேல் மூலமாகவும். அதற்கு பின்பு அவர்களுக்கு நிறைய பிள்ளைகளை கர்த்தர் தந்து அவர் தம்முடைய நாமத்தை அவர்கள் நடுவில் உயர்த்தினார். இந்த காலை வேளையில் நாம் எதை கேட்கிறோம் என்பதில் கவனம் வேண்டும். குமாரனில் பிதா மகிமைப்படத்தக்கதாக நாம் அதை கேட்கும் பொழுதுதான் அவர் அதில் பெரிய பலத்த கிரியை செய்வார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமேன், ஆமேன்.